என்னது அஜித்தோடைய மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருதா? என்னப்பா சொல்கிறீங்க? அட ஆமாங்க. அந்த மாதிரி தான் ஒரு தயாரிப்பாளர் வந்து சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்காராம். இவ்வளோ தான் தர முடியும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாராம். அப்படி என்ன தயாரிப்பாளர்ப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாரிசு பட தயாரிப்பாளர் இருக்கார் இல்லையா? வம்சின்ற அவர் டேரக்டர் இல்ல. தில்ராஜு இருக்கார் இல்லையா? ஃபைட் இருக்கும், இது டான்ஸ் இருக்கும், காமெடி இருக்குன்னு சொன்னார் இல்லையா? அந்த தில்ராஜு அவர்கள் தான் வந்து அஜித்தை வச்சு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர்கிட்ட கதை கேட்டுட்டு அவங்க மேனேஜர் அஜித்தோட மேனேஜர் சுரேஷ் சந்திராக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. ஆனால் இந்த படத்துக்கு வந்து அஜித்துக்கு வந்து சம்பளம் வந்து 100 கோடி தான் தர முடியும் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம். ஸோ இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் சந்திரா ஓகே சார் நான் வந்து பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை முடிச்சிருக்கிறாங்களாம். ஸோ இதனால வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் ஆக மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் இப்போ வேறு லெவலில் இருக்கிறாரு. ஸோ அவரோட மார்க்கெட் வந்து கம்மியாகக்கூடாது அப்படின்றனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 கோடி சம்பளத்துக்கு அவர் ஒத்துக்க மாட்டார் அப்படின்றத ஒரு பக்கம் சினிமா வட்டாரத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு காம்போல என்ன படம் வருது அப்படின்றத. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா உங்களோட கருத்துக்கள் கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.